மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பகுதி. இந்த பகுதியில் வந்து இப்போ பஸாராய் ஆரம்பிச்சாச்சு. எல்லா பக்கமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. பஸாராய் அப்படிங்கிறது பெருநாள் கொண்டாடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே வரிசையான கடைகளில் கவர்மெண்ட் ஒதுக்கி அதை வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து அதில் மூலமாக விற்பனை செய்கிற அந்த பஸார் வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா, இந்த பகுதி மட்டும் இன்றைக்கி பார்த்ததில் ஃபஸ்ட்டு பிஸ்கட்டு ஃபுல்லாக எல்லா பிஸ்கட்டுமே இருக்கும். எல்லாமே ஹோம்மேடு மாதிரியாக இருக்கும். இது வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க நிறையா. பெருநாளைக்கு கொடுக்குறப்ப ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு வீடுகளில் போய் கொடுக்குறது வந்து இது மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த ஜெல்லியில் இவ்வளோ வெரைட்டி இருக்குல்ல, இது என்ன செய்யும், நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்மளுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மொத்தமாக கொண்டு போய் கொடுக்குறது. டோட்டலாகவே கிலோ எவ்வளோ அப்படி தான் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இந்த ட்ரை ஃப்ரூட்டும். அந்த ட்ரை ஃப்ரூட்டில் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இதில் வந்து நிறையா நான் சாப்பிட்ருக்கேன். இதில் இருக்கிறதுல எல்லாமே டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இந்த இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த டேஸ்ட்லாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இதில் இந்த ட்ரை ஃப்ரூட்டும் அப்படி தான் இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையானது என்ன செய்யலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே பெர் கிலோ, பெர் கிராம் பெர் 100 கிராம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதை நம்ம கணக்கு பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி அப்படி தான் சொல்லணும். உப்பு தண்ணியில் ஊற வச்ச அந்த பழங்கள், காய்கள் அந்த மாதிரியானது எல்லாமே இருக்கும். பயிர்கள், இது பயறு, அதே மாதிரி பழங்கள், மாங்காய் அடுத்து வரும் பாருங்கள். இதெல்லாம் நோன்பு வச்சுட்டு பார்த்தாலே நாக்கில் அவ்வளோ இதாக இருக்கும், டெம்ப்டிங்காக. இதை வந்து என்ன செய்வாங்க, சின்ன சின்ன கிளாஸில் வந்து என்ன செய்வாங்க, எடுத்து போட்டு அதில் அதே மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அப்படி கொண்டு போய் எப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. எல்லாமே மாங்காயாகவும் இருக்குது, மாம்பழமாகவும் இருக்குது. அதே மாதிரி கொண்டக்கடலை ஊற வச்சது, சின்ன சின்ன மாங்காயை வெட்டி ஊற வச்சது, சின்ன சின்ன பழங்கள் வெட்டி ஊற வச்சது. அதே மாதிரி இந்த சிங்கிள் பூண்டு இருக்குல்ல, இதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அவ்வளோவா நான் பார்த்ததில்ல. அந்த சிங்கிள் பூண்டையும் அதே மாதிரி இதில் ஊற வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த சால்ட் வாட்டரில் ஊற வச்சது தான். எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும்.